இந்திய மீனவர்கள் உங்களுக்கு அதிசயமா இருக்கும். தமிழக மீனவர்னு சொன்னா உனக்கு ஓகே. தமிழக மீனவர், அவன் இந்திய மீனவர் தான். தமிழக மீனவர் வந்து இப்ப கடத்திட்டு போயிட்டு வச்சிருக்கானுங்க இலங்கையில. என்ன உங்க மோடி பண்ணாரு? ஏதோ 55, 56 இன்ச் மார்பிள் எல்லாம் பேசிட்டு இருந்தீங்களா? எங்க அந்த மார்பு போச்சு இப்ப? வரணும்ல, அறிக்கை விடணும்ல, கோமா பேசணும்ல. எந்த இலங்கை? கொஞ்சம் மாசங்களுக்கு முன்னாடி என்ன நடந்துருச்சு இலங்கையில? பஞ்சத்துல அடிபட்டு கிடந்தாங்க. நீ போயிட்டு அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருந்த. இன்னைக்கு அவன் கொஞ்சம் தெம்பானவன அவன் என்ன பண்றான்? அடுத்து பிடிக்கிறான். தமிழக மீனவர்களை அரெஸ்ட் பண்றான். தேவையில்லாம கேட்டா வந்து எல்லை தாண்டி போயிட்டாங்க வேணும். அவங்க எல்லை தாண்டி போயிட்டாங்க. சரி, அவன் பிடிக்கிறான் எல்லையில. நீ என்ன பண்ணிட்டு இருந்த? எல்லை தாண்டுற வரைக்கும் உன்னோட ராணுவம் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? இந்த கேள்வி இருக்குல்ல. அவன் ராணுவம் இவங்க எல்லை தாண்டி போனா பிடிச்சிடறாங்களாம். ஓ ராணுவம் என்ன பண்ணுச்சு? வெத்தலை பாக்கு போட்டு அனுப்பி விடுச்சா? தடுக்க வேண்டாம். உன் நாட்டை விட்டு எல்லை ஒருத்தன் தாண்டானா தடுக்க தெரியாது அவனுக்கு. அப்ப இது என்ன பொருள்? பொய். கடல்ல போய் நீங்க என்ன கணக்கு எடுக்க போறீங்க? எல்லை தாண்டானா இல்லையா? சிசிடிவி கேமரா வச்சு அனலைஸ் பண்ண போறீங்களா? பொய். வந்து பிடிச்சிட்டு போறான். மீனவர், தமிழக மீனவர் படகுல பார்த்தாவே அவன் அங்க இருந்து துப்பாக்கில அடிக்கிறான். அவன் வேணும்னே பண்றான். எவனும் வரக்கூடாது, உயிர் பயத்தை காட்டினாதான் இந்த பக்கமே வரமாட்டாங்கன்ட்டு. எங்க போவான்? வேற எங்க போய் மீன் பிடிப்பான்? அப்ப அந்த ஒரு பஞ்சாயத்து உங்களால தீர்க்க முடியல. ஒரு தம்மா துண்டு நாடு இலங்கை. இந்த தம்மா துண்டு நாடு இலங்கை உனக்கு பயப்பட மாட்டேங்குது. உன்னுடைய குடிமகன்களை வந்து அரசு பண்ணி இழுத்துட்டு போகுது, கப்பலை உடைக்குது. மக்கள் எல்லாம் போராடிட்டு இருக்காங்க, வாய் திறக்காம மௌனமா இருந்துகிட்டு. நாங்க இந்தியா இவ்வளவு பெரிய வல்லரசு ஆயிடுச்சு தெரியுமா? வல்லரசு ஆயிடுச்சு தெரியுமா? யாரோ ஒரு அம்மா வந்து ஏதோ ஒரு வானத்துல போயிட்டு வந்திருக்குது. அந்த அம்மா வந்து இந்திய வம்சாவளியா. உடனே பாரத ரத்னா கொடுக்கணும். மம்தா பாரத ரத்னா. அவங்க இந்திய வம்சாவளி. இந்தியரா? இந்திய வம்சாவளி. அவங்க இந்தியன் சிட்டிசனா? எப்படி பாரத ரத்னா கொடுப்பீங்க? அவங்க இல்லங்க, அது பிராமணா இருந்தா பாரத ரத்னா எல்லா ரத்னாவும் கொடுக்கலாம். இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, you either have to live as second grade citizen or you can leave or die. If you are not going to leave, we might kill you. நிறைய பேர் தப்பிச்சு போயிட்டாங்க பாரு ஆல்ரெடி. இதுதான் சொல்ல வர. தமிழக மீனவர்கள் அங்க சுட்டுக் கொல்லப்படும்போது கண்டுக்கறதே இல்ல. தமிழர்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ஆபத்தான காலத்தை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். The tragic is going to happen. இதத்தான் நான் திரும்ப சொல்றேன். நீங்க சாதாரணமா இதை எடுத்துக்கொள்ள முடியாது. Water is the next crypto fund. Water is the next whatever, gold. I mean, really smart guys have been buying, the families like the Rockefellers have been buying up water rights for 100 plus years. There's a reason why Ted Turner, I believe, is either the largest or the second largest landowner in the United States. He's not buying it for the land. He's buying it for the fucking water rights. Why are people so stupid? நீ விஷத்தை குடிச்சிட்டு இருக்க. எவனாவது சிந்திப்பானா தம்பி? 800 கோடி மக்களுக்கு 100 கோடி மக்கள் தாண்டா நீர் இருக்கு. மீதி 800 கோடி மக்களுக்கு நீர் வளத்தை எப்படி பெருக்கிறதுன்னு சிந்திக்காம 100 கோடி மக்களுக்கு தான் இருக்குன்னா 2 விழுக்கடை தான் தண்ணி இருக்குன்னா அவன் வித்தா நல்லா சம்பாதிக்கலாம்னு சிந்திக்கிறான் பாரு. அவனை கொல்லாம என்னடா பண்றது? யோசிச்சு பாரு. தண்ணியா விக்கிறானடா.